வணக்கமுங்க. குக்கரில் சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், 1/2 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே 2-3 பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நம்மளோட பிரியாணி ஸ்பைசஸை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து காஞ்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே ஆட் பண்ணிங்கன்னா தான் அதோடய ஸ்மெல்லு வந்து வெளியே தெரியாது. அதுக்கப்புறம் அதோடய ஸ்மெல் போனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா பரட்டுங்க. நான் வந்து வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். பிரியாணி மசாலாவோட ரெசிபி வேணால் கேளுங்க, நான் வந்து அது தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். பிரியாணி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி 1க்கு 1.25 எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி தண்ணி எடுப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. குக்கரை மூடி அதோட ஆவி வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஓப்பன் பண்ணால் அது நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் வந்து அரிசி ஆட் பண்ணி அரிசியும் தண்ணியும் ஒரே அளவு வர வரைக்கும் நல்லா அதை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக லெமன் விட்டு அது ஒரே லெவல் வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் நான். நீங்கள் எப்படி விசில் விடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா கமகமன் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவியாச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் சுட சுட சிக்கன் பிரியாணி, ஒரு முட்டை, கொஞ்சமாக சிக்கன் 65, தயிர் பச்சடி எல்லாமே வச்சு நான் வந்து இன்றைக்கி என்னோடய லஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுதான் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுட் வ்ளாக்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.